உங்கள் நாட்கள் புதிதாகும் என்னும் இந்த நிகழ்ச்சிக்கு ஜீவனுள்ள தேவனுடைய ஒரே பேரான குமாரனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் உங்கள் அனைவரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். தேவன் நல்லவர், தம்மை தேடர்களுக்கு அவர் பலனளியாமல் விடார். ஆகவே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிற உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் பலன் அளிப்பார். ஆகவே உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய நாட்கள் புதிதாக்கப்படும்படியாய், புதிய நாட்களை நீங்கள் காணும்படியாய் இன்றைய நாளிலே உங்களுக்கு ஒரு வேத வசனத்தை வாசித்து உங்களுக்காய் பிரார்த்தனை செய்ய விரும்புகிறேன். நீங்களும் என்னோடு இணைந்து இதிலே கலந்து கொள்வீர்களானால் உங்கள் வாழ்க்கை புதிதாகும். ஆமென். நீதிமொழிகள் 1 அதிகாரம் 33 வசனம். எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதியாய் இருப்பான் என்று இந்த வசனம் சொல்லுகின்றது. ஆகவே தேவனுக்கு செவி கொடுக்கிற மனுஷன் ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதியாய் வாழலாம். இன்றைய நாட்களில் வாழ்க்கையில் அமைதி என்பதே எங்கும் காண முடியாமல் இருக்கிறது. நிம்மதியை எங்கேயும் காண முடியாமல் இருக்கிறது. மனிதன் ஏன் பிறந்தேன் என்கிற கேள்வியோடு வாழ ஆரம்பிக்கிறான். வாழ்க்கை இவ்வளவு கஷ்டமா? வாழ்க்கை இவ்வளவு போராட்டம் நிறைந்ததா? இவ்வளவு துன்பம் நிறைந்ததா? இவ்வளவு வலி நிறைந்ததா? குடும்பத்தில் ஒருவர் மரணத்துக்குள்ளே போகும்போது ஐயோ வாழ்க்கை இப்படி ஆயிற்று என்று கதறுகிறார். தாங்க முடியவில்லை, பதறுகிறார்கள், புலம்புகிறார்கள், துடிக்கிறார்கள், கண்ணீர் விடுகிறார்கள். அமைதி எங்கும் இல்லை, அமைதியான ஒரு வாழ்க்கை இல்லை. இவர்கள் இப்படி செய்து தருவார்கள், இப்படி வாழலாம் என்று நம்பி இருந்தபோது அந்த நம்பிக்கை உடைக்கத்தக்கதாய் அந்த வாழ்க்கை துணை மறிக்கும் போது, அல்லது பிரியமான பிள்ளைகள் மரணத்தை தழுவும் போது, அல்லது கணவன் மறிக்கும் போது, மனைவி மறிக்கும் போது பிறரால் தாங்க முடியாதபடி தவிக்கிறார்கள். இந்த தவிப்பில் இருந்து எப்படி அமைதியை பெற்றுக்கொள்வது? வேதம் சொல்லுகிறது, தேவனுக்கு செவி கொடுத்தால் ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதியாய் வாழலாம். அமைதியான ஒரு வாழ்க்கையை தேவன் ஏற்படுத்தினார். தேவன் வானத்தையும் பூமியையும் படைத்து பூமியை மனுஷனுக்கென்று கொடுத்தார். அங்கே ஒரு அழகான தோட்டத்தை உண்டாக்கி அந்த தோட்டத்திலே முதல் மனிதனாகிய ஆதாமையும் அவன் மனைவியாகிய ஏவாளையும் வைத்தார். அவர்கள் அங்கே வாழ்ந்தார்கள். தேவன் அவர்களோடு காலையிலே அவர்களோடு உலாவி பழகி கதைத்து பேசி மகிழ்ந்திருந்தார். அவர்கள் அமைதியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். அவருடைய வாழ்க்கையில் அமைதி இருந்தது, தேவன் கூட இருந்தார், தெய்வ சமாதானம் இருந்தது, தெய்வ பிரசன்னம் இருந்தது, ஆறுதல்கள் இருந்தது. துன்பம் என்றால் அவர்களுக்கு என்னென்று தெரியவில்லை, வியாதி என்றால் அவர்களுக்கு இல்லை, பிரச்சனை என்றால் அவர்களுக்கு இல்லை, போராட்டம் அவர்களுக்கு இல்லை, குடும்பத்துக்குள்ள எந்த தகராறும் கிடையாது, எந்த யுத்தமும் இல்லை, எந்த வாக்குவாதமும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லாது அவர்களுக்கு இருந்தது. அந்த நேரத்திலே அவர்களுடைய வாழ்க்கைக்குள்ளே சத்துரு ஆகிய பிசாசானவன் புகுந்தான். அந்த அமைதியாய் வாழ்ந்த அந்த குடும்பத்துக்கு பொய்யை சொன்னான். பொய்யை சொல்லி அந்த குடும்பத்தை தேவனை விட்டு பிசாசானவன் பிரித்தான். அவர்கள் தங்களுடைய நம்பிக்கையாகிய தேவனை விட்டு தேவன் தங்களை ஏமாற்றி விட்டார் என்று சொல்லி கூடி சொல்லி அதை நம்பத்தக்கதாய் நடந்ததினாலே இந்த காரியங்கள் அவர்கள் தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து விலக்கப்பட்டார்கள். அவருடைய வாழ்க்கை அன்று முதல் அமைதியை இழந்தது. இயேசு உங்களோட வாழ்க்கையில் இருந்தால் அமைதி இருக்கும். இயேசு உங்களோட வாழ்க்கையில் இல்லாவிட்டால் அமைதி இருக்காது. அமைதியை கொடுக்கிறவர் இயேசு. ஒரு முறை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முதல் இந்த பூமியிலே ஒரு படகிலே கடலிலே பிரயாணம் செய்து கொண்டிருந்தார். அப்பொழுது கடல் அலை கொந்தளித்தது. இயேசு கடலை பார்த்து பேசினார். இறையாதே, அமைதலாயிரு என்று சொன்னார். அவருடைய வார்த்தை வல்லமை உள்ளது, சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய வார்த்தை. கடல் தன்னை உருவாக்கின தேவன் தன்னை பார்த்து சொல்லுகிறார், அமைதலாயிரண்டு. உடனே கொந்தளிப்பெல்லாம் அடங்கி கடல் அமைதியாயிற்று. இயேசு கொந்தளிப்புகளை அமர்த்துகிறவர், அடக்குகிறவர், அமைதியை கொண்டு வருகிறவர். வாழ்க்கையில் அந்த கடலில் அந்த படகு பிரயாணம் செய்தது போல இன்றைய நாளில் வாழ்க்கை பயணத்தில்
நீங்கள் ஒரு படகுல கடல்ல பிரயாணம் செய்யலாம். அலைகள் கொந்தளிக்கிறது, படகு மூழ்கி விடுமோ என்று பார்க்கறது போல் உங்களோட வாழ்க்கை அழிந்து விடுமோ, மூழ்கி விடுமோ, குடும்பம் பிரிந்து விடுமோ, பிள்ளைகள் தவறான வழிகளில் போய்விடுவார்களோ என்ற பயங்கரங்கள் உங்களை சூழலாம். இன்றைய நாளில் இயேசு உங்களோட வாழ்க்கையில் இருப்பாரானால் அமைதி உண்டாகும். அவர் அமைதியின் தேவன், அவர் ஆறுதலின் தேவன், சகலவிதமான ஆறுதலின் தேவன். அவர் அமைதிப்படுத்துவார். வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கொந்தளிப்புகளையும் அமர்த்துகிற தேவன் இயேசு. ஆகவே நீங்கள் அவருக்கு செவி கொடுங்கள், அவருடைய வார்த்தையின் சத்தத்துக்கு கீழ்ப்படியுங்கள். அப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே அமைதியை இயேசு கொண்டு வருவார். இதுவரை உங்களோட வாழ்க்கையில் அமைதி இல்லையே, ஏன் 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 உங்களோட வாழ்க்கை அமைதியற்று காணப்படுகிறது? வாழ்க்கையில் கொந்தளிப்புகளை அடக்கிற இயேசு உங்களோட வாழ்க்கையில் இல்லை. இயேசு இல்லாத வாழ்க்கை எப்பொழுதும் கொதித்து கொண்டிருக்கிற சுடுநீரை போல, கொதிநீரை போல தான் இருக்கும். எதை கதைத்தாலும் பிரச்சனை, எதை சொன்னாலும் பிரச்சனை, எதை நினைச்சாலும் பிரச்சனை என்ற அளவுக்கு பிரச்சனை மாறி மாறி மாறி, போராட்டம் மாறி மாறி, யுத்தம், அப்படித்தான் உங்களோட வாழ்க்கை இருக்கும். வாழ்றதை விட சாகிறது நல்லமோண்டு சொல்லத்தக்கதாய் வாழ்க்கை கசப்பாய் மாறிவிடும். இயேசு இல்லாத வாழ்க்கை அப்படித்தான். இயேசு உங்களோட வாழ்க்கையில் இருப்பாரானால் உங்களோட வாழ்க்கை அமைதியாக இருக்கும். உங்களோட வாழ்க்கையில் அமைதி உண்டாகும். இயேசு அமைதியை தர விரும்புகிறார். ஏனென்றால் இயேசு 2000 ஆண்டுகளுக்கு முதல் இந்த உலகத்தில் வந்து உங்களுடைய பாவங்கள், சாபங்கள், வியாதிகள், துக்கங்கள், இவைகள் தான் உங்களோட அமைதியை பறிக்கிற காரியங்கள். இவைகளை இயேசு தன் சரீரத்தில் ஏற்று சிலுவை மேலே சுமந்து தீர்த்து அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மீண்டும் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். இந்த இயேசுடைய கல்லறை இன்றும் திறந்து இருக்கிறது. இயேசு ஜீவிக்கிறார். இயேசு சதாகாலங்களிலும் உயிரோடு இருக்கிற தேவனாயிருக்கிறார். மரணத்தினால் இயேசுவை அழிக்க முடியாது. மரணத்தை இயேசு ஜெயமாய் விளங்கினார் என்று பைபிள் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இந்த இயேசு உயிரோடு இருக்கிற இந்த இயேசு, மரணத்தை ஜெயித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை உங்களோட உள்ளத்தில் இந்த நாளில் சொந்த தெய்வமாய் ஏற்று பாருங்கள். அவர் உங்களோட வாழ்க்கைக்குள்ளே வரும்போது உங்களோட வாழ்க்கையில் அமைதி நிலவும். எல்லா கொந்தளிப்புகளும் அடங்கும். இறையாதே அமைதலாயிருந்து கடலை பார்த்து சொன்னவர், அலைகளை பார்த்து சொன்னவர் உங்களோட வாழ்க்கையிலையும் சொல்லுவார், நிச்சயமாய் சொல்லுவார். இயேசு உங்களோட வாழ்க்கையில் இல்லாவிட்டால் உங்களுக்காய் அமைதியை கொண்டு வருகிறவர் யார்? உங்களுக்கு அமைதியை கொண்டு வரும்படி இயேசு சிலுவையில் மரித்தார். இயேசு உங்களை நேசிக்கிறார். இயேசு உங்களை அன்பா இருக்கிறார். உங்களோட வாழ்க்கை அமைதியாய் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அமைதியை தர விரும்புகிறார். இன்றைய நாளில் இயேசு உங்களுடைய யாருக்கு நான் அமைதியை கொடுக்கலாம் என்று காத்திருந்த இந்த வசனத்தை உங்களுக்கு சொல்லுகிறார். நீங்கள் இயேசுவின் பக்கம் திரும்பியவர்களானால் இயேசு உங்களோட வாழ்க்கையில் அமைதியை நிச்சயமாய் தருவார். உடனே உங்களால் பெற்றுக்கொள்ள முடியும். உங்களோட வாழ்க்கையில் இருக்கிற எல்லா இரைச்சல்களும் குழப்பங்களும் அமர்ந்து எல்லா கொந்தளிப்புகளையும் நீங்கி அமைதியாய் உங்களோட வாழ்க்கை ஆரம்பிக்கும். இயேசு உங்களோடு கூட இருந்தால் மாத்திரமே. இந்த இயேசு உங்களுக்கு வேண்டுமானால் என்னோடு சேர்ந்து இந்த பிரார்த்தனையை செய்யுங்க. அப்பொழுது உங்களோட வாழ்க்கையில் அமைதியை காண்பீர்கள். பிதாவே, உங்களுடைய குமாரன் இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை உள்ளத்திலே நான் இப்பொழுது சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்கிறேன். இயேசுவை எனக்குள்ளே வாரும். நான் ஒரு பாவி, என் பாவங்களை மன்னியும். இயேசுவே, உடைய இரத்தத்தினால என்னை கழுவி சுத்திகரியும். இயேசுவே, எனக்கு நித்திய ஜீவனை தாரும். இயேசுவே, என்னுடைய வாழ்க்கை அமைதியற்று காணப்படுகிறது. காற்றில் அடிக்கிற சருகு போல் அங்கு இங்குமாய் பறந்து திரிகிறேன். அமைதி இல்லை. எப்பொழுதும் இருதயம் கொந்தளித்து கொண்டே இருக்கிறது. இயேசுவே, என் வாழ்க்கையை அமைதிப்படுத்தும். எனக்கு சமாதானம் தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன் என்று சொல்லுங்கள். இப்பொழுது தேவனே, உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அமைதி இல்லாமல் இருக்கிறார்களப்பா, அவர்களுக்கு அமைதியை நீங்கள் கொடுங்க. இயேசுவின் நாமத்தினால அமைதி உண்டாவதாக அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இயேசுடைய உள்ளங்களுக்குள்ள பிரவேசித்தது நிமிஷம் முதல் அமைதி உண்டாவதாக. எல்லா கொந்தளிப்புகளும் இறைகிற கடலை கொப்பான பிரச்சனைகள் அடங்குவதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களை, சந்தோஷமாக இருங்கள். இயேசு உங்களோட வாழ்க்கையில் அமைதியை கொண்டு வந்திருக்கிறார். அவருக்கு நன்றி சொல்லுங்கள். இயேசு நல்லவர். ஆமேன்.